டிஎன்பிஎஸ்சில இருந்து சிடிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி மொத்தமாக ஒரு 654 வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. இதில் பிடபிள்யூடி அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, ஹைவேஸ், அப்புறம் வந்து டிஎன்ஹெச் அறநிலைத்துறை, அப்புறம் வந்து டிஎன்ஆர்இ, ரூரல் டெவலப்மெண்ட், ஆவின், ஹவுசிங் அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதாவது இந்த அதிகாரி லெவல் வேகன்சிஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஓகே, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இன்டர்வியூ போஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேலரி அதிகம், அதுக்கு இன்டர்வியூ உண்டு. எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ உண்டு. இதுல நான் சொல்ல போற போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நான் இன்டர்வியூ கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ 26/7 இருந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24 வரை டைம், அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். 2 பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல அந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது நீங்க எந்த பதவிக்கு அப்ளை பண்ணாலும் காமன் தான். அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து மென்டல் இது மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருக்கும். அதுக்கான சிலபஸுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவா பார்த்தீங்கன்னா 26/10 இந்த தேதியில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையுமே நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்றதுக்கு 28, 29, 30 3 நாள் டைம் கொடுக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல. அந்த டைம்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது நீங்க படிச்ச படிப்பை பொறுத்து இதுல ஏதாவது ஒன்னு நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சோ இதுல இவ்வளோ இருக்க பேப்பர் 2 இதை எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படி கிடையாது. நீங்க என்ன டிகிரி, நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அதை பொறுத்து இதுல எதையாவது ஒன்னத்தை நீங்க சூஸ் பண்ணி பேப்பர் 2 வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு நேரம் உள்ள அந்த சப்ஜெக்ட் கோடை பார்த்து அந்த கோடை நீங்க வந்து அப்ளை பண்றப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கா, அதனால கொஞ்சம் வீடியோ லென்த்தா போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தலாம். இதுல பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்ல ஒரு 5 வேகன்சி. அதே மாதிரி பாருங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வேகன்சி அப்படின்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 32 வேகன்சி இருக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல. அதே மாதிரி பாருங்க, ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் வந்து வாட்டர் ரிசோர்ஸ்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எடுக்கிறாங்க. 115 பேர், மேசிவ் வேகன்சிங்க. ஸோ பிடெக் சிவிலா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, பப்ளிக் ஒர்க்ஸ் பொதுப்பணித்துறையில அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகணும். அதாவது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, பாலம் போடுறது, அப்புறம் வந்து இந்த ரோடு போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதுல நீங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகணும்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன். 45 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் இன்டர்வியூ. அப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க், அப்புறம் வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அதாவது அறநிலைத்துறையில நீங்க வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இதுதான். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலா ரூரல் டெவலப்மெண்ட் இருப்பாங்க டிஎன்ஆர்டி, இதுலயுமே உங்களுக்கு அதாவது பஞ்சாயத்து துறை. ஸோ இதுலயுமே உங்களுக்கு வேகன்சி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வேகன்சி ஸ்பிளிட் அப் எல்லாத்தையுமே பாருங்க. நிறைய வேகன்சி இருக்கு, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்றேன். இதை பார்க்கறத விட அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்ல பாருங்க, பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன். ஸோ இதுல ஒரு 56 வேகன்சி. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் வார் ஹவுஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் வேகன்சி சொல்லலாம். 73 வேகன்சி இருக்கு. ஸோ மொத்தமா 654 வேகன்சி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமா ஃபில் பண்றாங்க. வேகன்சி அப்படிங்கிறது டென்டேட்டிவ் தான். இது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த பிரிவா இருந்தாலும் 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு. பொது பிரிவினர் அப்படின்னா 32 வயசு வரை தான் அப்ளை பண்ண முடியும். பொது பிரிவினர் அல்லாம மீதி உள்ள வகுப்பினர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி நீங்க எல்லாரும் எந்த வயது வரம்பு கிடையாது. 60 வயசு வரை நீங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது உச்ச வயது வரம்பு 60 வயசு தானே ரிட்டையர்மெண்ட். 60 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்க கூடாது. முடியாம இருக்கா, நீ 60 வயசு வரை கூட அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்க 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, டக்குனு குவாலிஃபிகேஷன் பார்த்தலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், பேச்சுலர் டிகிரி, அக்ரிகல்ச்சர் டிகிரி ஏதோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி இன் ஆர்கிடெக்சர் கூட நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிடெக் சிவில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல பிடெக் ஆர்கிடெக்சர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல சான்ஸ்கிரிட் முடிச்சவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி டிகிரி இன் ஆர்கியாலஜி முடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கு. சாரி, டிகிரி வந்து ஹிஸ்டரியில, ஜுவாலஜில, பாட்டனில இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு. பிடெக் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவிலுக்கு இருக்கு. குறிப்பா பிடெக் சிவிலா உங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பாருங்க, பிடெக் சிவிலுக்கு தான் இவ்வளவு வேகன்சி இதுல எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிடெக் எலக்ட்ரிக்கலுக்கு இருக்கு. அப்புறம் டிகிரி இன் எம்எஸ்சி இருக்கு, டிராவல் அண்ட் டூரிசம் இருக்கு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல நீங்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லா செக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, உங்க குவாலிஃபிகேஷன் இதுல இருக்கா அப்படிங்கிறத டீடைலா. பேச்சுலர் டிகிரி இன் லா இருக்கு, எம்பிஏ இருக்கு. ஸோ அதை நீங்க செக் பண்ணுங்க. ஐ மீன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, உங்க குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண போற போஸ்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி அதற்கான கோடு என்ன, அந்த போஸ்ட்டுக்கான கோடு என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டர் ஐ இருக்கணும், கண்ணாடி போட்டவங்களாம் எலிஜிபிள், ஸ்பெக்ஸ் போட்டவங்களாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஸ்பெக்ஸ் போட்டவங்களாம் இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள் வந்து இங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிறது ஒரு டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. மீதி உள்ள போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படி சொல்லி இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1ல பேப்பர் 2ல நம்ம சூஸ் பண்ற சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். சிலபஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீடைலா ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா உங்களுக்கு எல்லா சிலபஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் என்னென்ன நீங்க படிக்கணும் எல்லாமே கொடுத்துட்டாங்க.
கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண போகிற ஃபோட்டோவில் நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் எடுத்த டேட் இருக்கணும், உங்கள் பேர் இந்த மாதிரி இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த டேட்டை தான் நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. எக்ஸாம் தமிழ்நாடு முழுக்க எழுதிக்கலாம். ஸோ டீட்டெயிலாக எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். 2 தேர்வு, இன்டர்வியூ கிடையாது. அதனால தான் இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கத்துக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேப்பர் 1 அப்படிங்கிறது காமன், பேப்பர் 1 அப்படிங்கிறது நீங்கள் எந்த போஸ்டிங் படித்தாலும் அதுதான் நீங்கள் அதை வந்து அந்த சிலபஸ் 1 வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கணும் பேப்பர் 1க்கு. அடுத்து பேப்பர் 2 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், ஆப்டிடியூடு, ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாத்துக்குமே பேப்பர் 1 இருக்கும். பேப்பர் 2ல வந்து அக்ரிகல்ச்சரா, இதில் அந்த அக்ரிகல்ச்சரை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இல்லை நான் அக்ரிகல்ச்சர் இல்லை, நான் வந்து ஆர்கிடெக்சர் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இதுதான் டீடைல்ஸ். ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.